சாஷ்டாங்கமாக தரையிலே விழுந்து ராமனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான். நான் வந்தது தப்புதான், உன் பேரை சொல்லி அரசியல் பண்றது தப்புதான், உன் பேரை சொல்லி அப்பாவி இந்துக்களை ஏய்ப்பது தப்புதான், என்ன மன்னிச்சிடு ராமா. அவர் வேண்டியது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது. எங்களுக்கு ஒரு ராமர் உண்டு, அந்த ராமர் தந்தை பெரியார். எங்களுக்கு ஒரு ராமர் உண்டு, அம்பேத்கரின் அண்ணன் பலராமன். நாங்கள் ராமர் பக்தியை எதிர்க்கவில்லை, ராமர் அரசியலை எதிர்க்கிறோம். நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன், நீ ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவது மக்களை ஏமாற்றுகிற முழக்கம். அதற்கு மாற்றாக சொல்லுகிறோம் ஜெய் டெமோக்ரசி. நாடு முழுவதும் இந்தியை திணித்து, சமஸ்கிருதத்தை திணித்து, சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஏதோ இவர்களுக்கு மட்டும்தான் ராமர் வேண்டிய கடவுள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மோடி, அமித்ஷா பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் ராமாயணம் பரவி இருக்கிறது. அதனால் எங்க அப்பா பெயரும் ராமசாமி தான். அவர் பெயரை அதற்காகவே தொல்காப்பியன் என்று நான் மாற்றி வைத்தேன். சனாதனத்தை நிலைநிறுத்துகிற பெயராக இருக்கிறது. தூய தமிழ் பெயர் வேண்டும், சாதி இல்லாத, மதம் இல்லாத ஒரு பெயர் தொல்காப்பியன். என் தந்தை பெயர் ராமசாமி, தந்தை பெரியாரின் பெயர் ராமசாமி. எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு, அந்த ராமர் தந்தை பெரியார். எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு, அந்த ராமர் கன்ஷிராம். கன்ஷிராம் அவரும் ராமர் தான். எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு, அம்பேத்கரின் அண்ணன் பலராமன். அந்த ராமர் எங்களுக்கு உண்டு. எங்கள் சமூகத்தில் ஏற்கனவே ராமர் அறிமுகமாக்கி இருக்கிறார். ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கருதாதீர்கள். நாங்கள் ராமர் பக்தியை எதிர்க்கவில்லை, ராமர் அரசியலை எதிர்க்கிறோம். ராமரை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் சனாதன கும்பலின் சதி அரசியலை எதிர்க்கிறோம். சூத்திர இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள். நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன், நீ ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவது மக்களை ஏமாற்றுகிற முழக்கம். அதற்கு மாற்றாக சொல்லுகிறோம் ஜெய் டெமோக்ரசி. ஜெய் டெமோக்ரசி, அதுதான் வெல்லும் ஜனநாயகம். ஜெய் டெமோக்ரசி என்பதுதான் வெல்லும் ஜனநாயகம் என்கிற தலைப்பு. ஜெய் ஸ்ரீராம் என்று நீ மக்களை ஏமாற்றுகிறாய், மத உணர்வை நீ கொள்ளையடிக்கிறாய், கடவுள் நம்பிக்கையை, ராமர் பக்தியை நீ முதலீடாக போட்டு சுரண்ட பார்க்கிறாய். உண்மையில் உனக்கு கடவுள் பக்தி கிடையாது. கடவுள் பக்தி இருந்திருந்தால் நீ ஒரு சீஃப் கெஸ்டா மட்டும்தான் போயிருக்கணும். மோடி அங்க ஒரு சங்கராச்சாரியாரோ அல்லது வேறு யாராவது ஒரு மடாதிபதியோ அந்த சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும். நீ என்ன, எந்த மடாதிபதி? ஏதாவது ஒரு சங்கரத்துக்கு மடாதிபதியாக இருக்கிறாரா மோடி? வெறும் அரசியல், ஓட்டு அரசியல், தேர்தல் அரசியல். இவர் போய் சாஷ்டாங்கமாக தரையிலே விழுந்து ராமனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார். நான் வந்தது தப்புதான், உன் பேரை சொல்லி அரசியல் பண்றது தப்புதான், உன் பேரை சொல்லி அப்பாவி இந்துக்களை ஏய்ப்பது தப்புதான், என்னை மன்னிச்சிடு ராமா, என்னை மன்னித்து விடு ராமா என்று மோடி கீழே விழுந்து அவர் வேண்டியது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது. மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது. மோடியே, நீ ராமனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டாய் என்பது எனக்கு கேட்டது. செய்யும் பாவச் செயலை ஏற்று மன்னித்துக் கொள். இந்த அப்பாவி சூத்திர இந்துக்கள் உன் மேலே அபாரமான பக்தியை வைத்திருக்கிறார்கள். இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி அதானி அம்பானியை தூக்கிவிடப் போகிறேன். தோழர்களே, கார்ப்பரேட் மயமாதலும் சனாதனமயமாதலும் ரெண்டும் ஒருங்கிணைந்து, கார்ப்பரேட் மயமாதல் பொருளாதார தளத்திலே ஆதிக்கம் செலுத்துகிறது, சனாதனமயமாதல் சமூகம் கலாச்சாரம் தளத்திலே நிகழ்கிறது, அரசியல் தளத்திலே இது இரண்டும் சேர்ந்து பாசிசமாக உயர்ந்து நிற்கிறது. அதுதான் பாசிசத்தின் எதிர்ச்சொல் தான் ஜனநாயகம். பாசிசம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுவது. பாசிசம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டுமல்ல, ஒரே கலாச்சாரம், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி. இதுதான் பாசிசம்.